வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது இந்த பதிவு திமுக கட்சியினருக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியினருக்கும் தான். ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா புது வரவாக திரு விஜய் அவர்களும் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவங்களை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவேகா என்பது ஓட்டு வங்கி இல்லாத ஒரு கட்சி. அவருக்கு ரசிகர் பட்டாளமே 16 வயசுக்கு கீழே தான். அவருக்கு கூட்டம் வருதுன்னு சொன்னாலும் அந்த கூட்டத்தில் இருக்கிற அதிகபட்சம் கிட்டத்தட்ட 60-70% பேர் ஓட்டு இல்லாதவங்க தான். அதனால் விஜயை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் இந்த வருஷம் அவர் 10% மேலே அவர் வாக்கு வாங்க முடியாது. அதே வேளையில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் கவனம் செலுத்த வேண்டியது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்கள் அதிகபட்சமாக கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம்தான் இப்பொழுது திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சியினருக்கும் எதிர்கட்சியாக செயல்பட போகுது. முழுக்க இந்த எலெக்ஷனில் பாஜகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவாக கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் செயல்படும். அதை பல மாநிலங்களில் அவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதே இதை இந்த எஸ்ஐஆரில் 97,37,000 பேர் நீக்கியிருக்கிறாங்க ஓட்டு இல்லாமல். அது அப்படியே போகாது. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு போடும்போதே ஓட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது 10-11 மணி போல், இல்லை அதுக்கும் இல்லை 3 மணிக்கு மேலேயாவது, இல்லை இடையிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி போனாலும் அந்த ஓட்டு மிஷின் நம்ம செக் பண்ணி தான் நீங்கள் பூத் ஏஜென்ட்டில் உட்காருவீங்க. ஆனால் இடைப்பட்ட டைமில் நீங்கள் செக் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த 97,37,000 வாக்குகளில் எத்தனை லட்சம் வாக்குகளை உள்ள இடையில அவங்க போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. யாரும் ஆள் போட மாட்டாங்க. ஆன்லைன் மூலமாகவே அந்த வாக்குகளை ஆட் பண்ணிடுவாங்க, சேர்த்துருவாங்க. அது ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் உட்கார்ற ஒவ்வொரு பூத்துலேயும் முதல்ல எத்தனை வாக்கு கரெக்டாக அங்கே இருக்குது அப்படிங்கிறத கவனம் வச்சுக்கணும். அதை விட ஒரு வாக்கு கூட பதிவாயிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை மாதிரி எலெக்ஷன் தான் கேட்கணும்.